நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது கில்லி, கோலி, பம்பரம், ட்ரம் கார்ட்ஸு, சோடா மூடி இப்படி ஏகப்பட்ட விளையாட்டுகள விளையாடியிருக்கேன். ஆனா, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி விளையாட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு வீடியோ கேம்ஸ் இல்லைன்னா மொபைல்ல தான் இருக்கானுங்க. நம்ம மேலேயும் நெறைய தப்பு இருக்கு. ஏன்னா, இந்த மாரி விளையாட்டுகள்லாம் நாம விளையாடி அனுபவிச்ச மாதிரி, நம்ம பசங்களுக்கு இந்த மாரி விளையாட்டுகள எத்தன பேர் நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது, அதாவது 90ஸ் கிட்ஸ சொல்றேன். நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது மொபைல் அப்படின்ற விஷயம்லாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ, அதனால நம்மளுக்கு நெறைய டைம் கிடைச்சது. பசங்க கூட ஜாலியா இந்த மாரி விளையாட்டுகள்லாம் நம்ம விளையாடுவோம். இப்போ வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலயும் மொபைல் வந்ததுக்கப்புறம், இந்த உலகமே மொபைல் தான் அப்படின்னு மாறுனதுக்கு அப்புறமே எல்லாமே மாறிடுச்சு. பசங்க மேலயும் குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, பசங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க கையில மொபைல நாம குடுத்துர்றோம். மொபைல பார்த்து பார்த்து கொஞ்ச நாள்ல மொபைலுக்கு அடிக்ட்டா அவங்க மாறிடுறாங்க. ஸோ, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இவ்வளோ பேசுற என்னாலேயே என் பையன் கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இனி வரும் காலங்கள்ல இந்த மாரி விளையாட்டுகள்லாம் நான் விளையாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த காலத்து பசங்கலாம் தெருவுல இறங்கி விளையாடவே மாட்றானுங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒரு காலம்.